ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஷ்ம் பாரதி விலாக். இன்னைக்கு விலாக் வந்து பார்த்தீங்கன்னா 3வது வார சனிக்கிழமை பெருமாளுக்கு எங்கள் வீட்டில் வந்து தலைகை வந்து போட்டிருந்தோம். அதுதான் அந்த விலாகில் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். 3வது வாரம் தலைகை வந்து நல்லா சூப்பராக வந்து சிறப்பாக வந்து பண்ணியிருந்தோம். யாரெல்லாம் 3வது வாரம் சனிக்கிழமையா வந்து தலைக்கு போட்டுட்டீங்க, இன்னும் வந்து ஒரு சிலர் வந்து 5வது வாரம் போடலான்னு இருக்கீங்க. போட்டுட்டீங்களா அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, பூஜை விடையே வந்து குடுக்குற மாரி இருக்குது. அடுத்தடுத்து வந்து விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சதுலேருந்து ஒரே ஃபெஸ்டிவலா வர்றதுனால பார்த்தீங்கன்னா, பூஜை விடையே குடுக்குற மாரியே இருக்கு. என்ன பண்றது? அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்த விளாக் வந்து வரும். இன்னைக்கு காலையிலே வந்து கொஞ்சம் குளிச்சுட்டு, வாசல்லாம் நல்லா நிலைவாசல்லாம் அலங்காரம்லாம் பண்ணிட்டேன். டீ மட்டும் போட்டு குடுத்துட்டு, அடுத்தது வந்து பூஜைக்கான சமையல்லாம் வந்து செய்ய ஆரம்பிக்கணும். இன்னைக்கு எல்லாருமே வந்து காலையில வந்து நல்ல நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரஹோரை 11:10 டூ 11:45 வரைக்கும் இருக்கு. அந்த டைம்ல வந்து படைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால ஃபர்ஸ்ட்டு வந்து பசங்களுக்குலாம் டீ போட்டு குடுத்துட்டு, மீதி எல்லாருமே வந்து படைச்சுட்டு சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக தான். இந்த மாரி வந்து பூஜைக்கெல்லாம் வந்து சாரி கட்டிக்கிட்டு பூஜை பண்ணா நல்லாயிருக்கும். இன்னைக்கு காலையில வந்து சுடிதார் தான் வந்து போட்டேன். ஏன்னா வந்து சாரி வந்து நேத்து இல்ல, முந்தா நாளே தைக்க குடுத்துருந்தேன். அவங்க நேத்து தான் வந்து தைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்களா, காலையில உனக்கு படைக்கிறதுக்குள்ள தச்சு தரேன்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி அது வரைக்கும் சுடிதார் வந்து போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன். இருந்தாலும் வந்து சாரி கட்டலாம் சமைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி வேர்த்து வேர்த்து கொட்டிக்கிட்டே இருக்கு. அதனால வந்து சரி தரப்ப தரட்டும். இப்ப சுடிதார் வந்து போட்டுக்கலான்றதுக்காக சரின்னு சுடிதாரே வந்து போட்டுக்கிட்டேன். ஒரு ஷார்ட்ஸ்ல வந்து நான் சொல்லியிருந்தேன். 3வது சனிக்கிழமை தான் நாங்க வந்து தலைக்கு வந்து போடுறதா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதுல வந்து 3வது சனிக்கிழமை வந்து பெருமாள் வந்து த கொலுல இருப்பாரு. அந்த மாரிலாம் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நான் எப்பவுமே வந்து தளிகை போட ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா, 3வது சனிக்கிழமை தான். அதெல்லாம் தளிகை அது கொலுல இருப்பாங்க அந்த மாரிலாம் இல்ல. கொலுல இருப்பாருன்றதுக்காக திருப்பதிக்கு என்ன போகாமலா இருக்காங்க, இல்லைன்னா பெருமாள் கோவில் வந்து யாரும் போகாமலா இருக்காங்க. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நம்ம மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம். 3வது சனிக்கிழமை தான் நாங்க எப்பவுமே வந்து தலைக்கு போடுறது. நாங்க எப்பவுமே இதே மாரி நெறைய குழப்பம் நெறைய பேர் இந்த மாரி தான் சொல்லுவாங்க. 3வது சனிக்கிழமை வந்து எப்பவுமே வந்து 3வது சனிக்கிழமைன்றது கொலு டைம் தான் வரும். அந்த மாரி நெறைய பேர் குழப்புவாங்க. அப்பப்ப பெருமாள் கோவில் ஐயர்கிட்டயே போய் எங்க மாமியார் வந்து கேட்டு வந்தாங்க. கோவில்லயே நாங்க வந்து 3வது சனிக்கிழமை தான் தளிகை வந்து போட்டு பெருமாளுக்கு வந்து படைப்போம். எங்களுக்கே இருக்காதப்போ வீட்ல படைக்கிறவங்களுக்கு என்ன நீங்க 3வது சனிக்கிழமைனா 3வது சனிக்கிழமை நீங்க தளிகை போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுலேருந்தே நாங்க அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு 3வது சனிக்கிழமை தான் தலைகளே போடுறது. ஒரு சிலர் வந்து ஒரு மாரி வந்து தலைக்கு போடுவாங்க. விதவிதமா சாதம்லாம் வந்து செஞ்சு போடுவாங்க. எங்க வீட்ல வந்து தயிர் சாதம் அந்த பொங்கல் மாரி பொங்கி யாசகம் போய் வாங்கிட்டு வந்து அந்த சாதத்த வந்து பொங்கி அதில கொஞ்சமா தயிர் ஊத்தி, அதில கொஞ்சம் வாழைப்பழம், அதுக்கப்புறம் வெல்லம் இது போட்டு இந்த மாரி தான் எங்க வீட்ல வந்து தலைக்கு போடுறது. தலைக்கு போடுறதுக்காக கொஞ்சம் அந்த நான்வெஜ்லாம் செய்யாத பாத்திரம் இருக்கு இல்லையா? அத வந்து எடுத்து வச்சிருக்கோம். அததான் வந்து எடுத்து வந்து சமைக்கிறதுக்காக எடுத்துருக்கோம். இது வந்து இந்த பாத்திரம் வந்து இந்த கிருத்திகை, இந்த மாரி சனிக்கிழமை, இந்த மாரி நாட்கள்ல வந்து செய்யறதுக்காக அத மட்டும் எடுத்துட்டு, மறுபடியும் வந்து சமைச்சுட்டு மேல எடுத்து வச்சுருவோம். அதான் அஸ்வின் வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்து குடுன்னு சொல்லியிருந்தான். முன்னாடி நாளே வந்து எடுத்து கழுவி வைக்கலான்னு பார்த்துருந்தேன். சரி எல்லாத்தையும் எதுக்கு எடுத்து போட்டு கழுவிட்டு, சரி எது தேவையோ அத மட்டும் எடுத்து கழுவிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் சரி அப்ப எடுத்து எது தேவையோ எடுத்து கழுவி கழுவி அதே சமைக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த புரட்டாசி மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து 3வது சனிக்கிழமை தான் வந்து படையல் வந்து போடுவாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாசம் ஸ்டார்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா, இந்த 2 வாரம் வந்து மகாலயபட்சம் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். அந்த டைம்ல வந்து முன்னோர்களுக்கான அந்த 15 நாள் வந்து முன்னோர்களுக்கான நாள். அதுல வந்து நம்ம ஆ தளிகை போடுறது அந்த அளவுக்கு வந்து இது கிடையாது. அதனால தான் வந்து அப்பவே வந்து 3வது சனிக்கிழமை தான் வந்து தளிகை போடணும் அப்படின்னு இருக்கு போல இருக்கு. எப்பவுமே நீங்க வந்து ஒரு ஒரு வாரம் வந்து போடுறீங்கன்னா, 3வது வாரம் போடுறீங்கன்னா, 3வது வாரம் தான் போடுறத அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். இதுல வந்து நல்ல நாளு அந்த மாரிலாம் வந்து பார்க்கக்கூடாது. ஏன்னா வந்து புரட்டாசி மாசமே பெருமாள் வந்து அவதரித்த மாசம் தான். அதுல வந்து சனிக்கிழமை வந்து ரொம்ப விசேஷமான நாள். அந்த நாள்ல போறது ஒண்ணும் தப்பு கிடையாது. அதனால வந்து நீங்க ஒரு ஒரு டைம் வந்து நீங்க எத்தனாவது வாரம் வந்து தளிகை போடுறீங்களோ, அந்த வாரத்த வந்து நீங்க அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப 3வது சனிக்கிழமைனா 3வது சனிக்கிழமை அந்த மாரி வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு போடுங்க. இதுல வந்து இப்ப கொள்ளுல போயிடும் அந்த மாரிலாம் எதுவுமே கணக்கு வச்சுக்காதீங்க. சமையல் வேலை வந்து ஒரு பக்கம் வந்து போயிட்டே இருக்கு. ஒரு பக்கம் வந்து பசங்க வந்து டைம் ஆகுதுன்றதுனால, சரியா போயிட்டு அரிசி வாங்கிட்டு வர்றதுக்காக அவங்களே ராம போட சொன்னா, அப்பா வந்து போடுவாங்கன்னு சொன்னா, இல்ல நாங்களே வந்து போட்டுக்கிறோம் அப்படின்றதுக்காக பசங்களே வந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பா வந்து போட்டா ரொம்ப பெருசா வந்து போட்டுருவாங்களாம். அதனால வந்து அவங்களே வந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க. யாரெல்லாம் இந்த மாரி 3வது சனிக்கிழமை பெருமாளுக்கு வந்து தளிகை போடுறதுக்கு இந்த மாரி யாசகம் போய் வாங்கிட்டு வந்து தளிகை போட்டுருக்கீங்கன்னு சொல்லுங்க. நான் சின்ன வயசுல இந்த மாரி வந்து செஞ்சிருக்கேன். இப்ப வந்து பசங்க ஓரளவுக்கு பெருசா பெருசா வெட்கப்படுறாங்க. அதனால வந்து நெறைய பேர் வீட்ல இல்ல. என் எதிர் வீட்ல, அதுக்கப்புறம் எங்க ஓரகத்து வீட்ல 2 பேர் வீட்ல மட்டும் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இன்னும் அடுத்த வருஷம்லாம் பெருசாயிடுவாங்க. பெருசாவ போய் வாங்கிட்டு வான்னா வெட்கப்படுவாங்க போல இருக்கு. இந்த பெருமாளுக்கு வந்து தளிகை போடுறதுக்கு நம்ம ஒரு புடி அரிசியாச்சும் நம்ம வந்து யாசகம் வாங்கிட்டு வந்து, அதுலருந்து நம்ம தளிகை போடுறது
போடுறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா, அது கதைலாம் இருக்கு. எனக்கு அந்த அளவுக்கு அது தெரியல. சரி முடியிற வரைக்கும் பசங்களால ஒரு வீட்லயாச்சும் வாங்கிட்டு வந்து செய்யலான்னு தான் செஞ்சிருந்தேன். அது பசங்க வந்து அவங்க அதுக்காக கிளம்பிட்டாங்க. அதுக்குள்ள வந்து நான் வடை போட்டுடலாம் அப்படின்றதுக்காக, இந்த வேலைய முடிச்சுட்டு அடுத்து நான் பூஜை வேலை செய்யறதுக்கு கரெக்ட்டா இருக்குன்றதுக்காக, இந்த வடை வந்து ஒரு சிலர் வந்து போடுவாங்க. இந்த அழகா வந்து மாவு ஒரு கையால எடுத்து, ஒரு கையில வந்து ஓட்ட போட்டு போடுவாங்க. அது எப்படின்னே தெரியல. அந்த மாரி போடுறவங்க பெர்ஃபெக்ட்டா வந்து வடை போடுறவங்கன்னு சொல்லலாம். எனக்கு அந்த மாரி ட்ரை பண்ணி பார்ப்பேன். அது வரவே வராது. எனக்கு என்னவோ வந்து 2 கையில, ஒரு கையில தட்டி, ஒரு கையில போட்டா தான் வருது. 2 கையில தான் நான் தட்டுவேன். ஒரு சிலர் அந்த ஹோட்டல்லாம் செய்றப்ப நான் பார்த்துருக்கேன். எப்படி ஒரு கையில அள்ளுவாங்க, அப்படியே போடுவாங்க. ஒரு கையில அள்ளுவாங்க, அப்படியே போடுவாங்க. அந்த மாரி ட்ரை பண்ணாலும் அது எந்த எந்த காலத்துக்கு வராது போல இருக்கு. அததான் செஞ்சு பார்த்துட்டே இருந்தேன். ஒரு கையில போட்டு பார்க்கலாமா அப்படின்ட்டு. அது வரவே இல்ல. இந்த பக்கம் வந்து பாசிப்பருப்பு பாயாசம் வந்து ரெடி ஆயிட்டே இருக்கு. பசங்க அதுக்குள்ள ரெடி ஆயிட்டு, சரி இருங்க நானுமே வந்து ரெடி ஆயிட்டு வரேன் அப்படின்றதுக்காக, அந்த சொம்பு வந்து ரெடி பண்ணவே இல்ல. ரெடி பண்ணிட்டேன். துளசி மாலை வந்து நான் வந்து நல்லா நெருவ கட்டினா, ரொம்ப மாலை மாரி மொத்தமா ஆயிப்போச்சு. அதனால சொம்புல வந்து கட்டுறதுக்கு ஒரு மாதிரியா தெரிஞ்ச மாரி இருந்தது. அதுக்குள்ள துளசி பறிச்சுட்டு வந்து கொஞ்சமா வந்து கட்டிடலான்றதுக்காக, சரி கட்டி, அழகா வந்து அச்சு வந்து அதில ராமம் வந்து போட்டுவிட்டான். ஏன்னா சின்ன வயசா இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த இதுக்கெல்லாம் நான் போறதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு நெறைய செய்வோம். ஆனா, இப்ப இருக்கிற பசங்க எங்க அந்த மாரி செய்றாங்க. போயிட்டு நெறைய வீட்ல வந்து கோவிந்தா, கோவிந்தான்னு சொல்லிட்டு போய் நான் வாங்கியிருக்கேன். சரி போறதுக்கு முன்னாடி எனக்குமே வந்து ராமம் போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக அவர் கையில வந்து போட்டுக்கிட்டு எதிர் வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பியாச்சு. அங்க மட்டும் தான் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். அடுத்ததா வந்து எங்க ஓரவத்திக்கிட்ட, அப்புறம் இன்னொரு வீட்ல வந்து போய் வாங்க போவோம். அந்த வீட்ல வந்து ஊருக்கு போயிட்டாங்க. இந்த 3 வீட்ல தான் வாங்குவேன். சரி 2 வீட்ல மட்டும் வாங்கிட்டு, நம்ம வீட்ல இருந்து ஏதாவது கொஞ்சம் அரிசியாச்சும் போடணும் இல்லையா? நம்ம வீட்ல வந்து 3 வீடு வந்து கணக்கு பண்ணி வாங்கிட்டேன். 2 பேரும் சேர்ந்து வாங்குங்கடா. ஏண்டா கோவிந்தா. எதிர் வீட்ல அரிசி வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு சிலர் வந்து அரிசியும் வந்து போடுவாங்க, காசு வந்து போடுவாங்க. அந்த காச வந்து நான் முடிஞ்சு வந்து பெருமாள்கிட்டயே வச்சுருவேன். போன வருஷமும் அந்த மாரி தான் வச்சிருந்தேன். நானும் கொஞ்சம் வேண்டிக்கிட்டு வச்சிருந்தேனா, அந்த காசெல்லாம் எடுத்துட்டு போய் தீபாவளி முடிஞ்ச உடனே கோவிலுக்கு வந்து திருப்பதி வந்து போயிருந்தோம். அந்த உண்டியிலே வந்து போட்டு வந்துட்டோம். இந்த டைம் அவங்களுக்கு அரிசியா, காசான்னு வந்து கேட்டிருந்தாங்க. இல்ல, இல்ல காசுலாம் வேணாம். அரிசி மட்டும் குடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த 2 வீடு வந்து கணக்கு வருது. சரி நம்ம வீட்ல இருந்து கொஞ்சம் அரிசி போடணும் இல்லையா? அந்த மாரி போட்டு உள்ள எடுத்துட்டு வந்து கோவிந்தா, கோவிந்தான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து சமையல் செய்ய ஆரம்பிச்சாச்சு. அந்த அரிசிய வந்து நான் வந்து நல்லா பொங்கிடணும். அது நல்லா தள தளன்னு தயிர் சாதம் மாரி பொங்கி வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து தயிர் ஊத்தி ரெடி பண்ணணுன்றதுக்காக, அத குக்கர்ல வச்சுட்டேன். அதுக்குள்ள வந்து பூஜை ரூம வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து பூஜை சமையல் செய்யறதுலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. இந்த பூஜை ரூம்ல வந்து ஒண்ணு ஒண்ணா எடுத்து வைக்கிறது, நம்ம எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டோமா, சரியா இருக்கா, ஏதாவது வந்து மறந்துருவோமே அந்த மாரி பார்த்து பார்த்து எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சமையல் செய்றத விட எனக்கு பூஜை ரூம் வந்து எல்லாமே ரெடி பண்றது தான் கொஞ்சம் டைம் ஆச்சு. அதனால கொஞ்சம் சீக்கிரமா எடுத்து வச்சிருந்தேன். இருந்தாலுமே எனக்கு 10:30 டூ 11:45 தானே கொஞ்சம் டைம் இருந்தது. அதனால சீக்கிரமா தான் சமையல் வேலை முடிச்சுட்டு அடுத்தது செய்ய ஆரம்பிச்சேன். எனக்கு ஒண்ணு ஒண்ணு பார்த்து பார்த்து செய்யணும். ஏதாவது குறை இருந்ததுன்னா, இது மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தோணும். அதனால பார்த்து பார்த்து இதெல்லாம் முடிச்சுட்டோமா, இது வச்சுட்டோமா, வெத்தல பாக்கு பழம் வச்சுட்டோமா, அது பச்சை கற்பூரம் வச்சுட்டோமா, அதெல்லாம் வச்சுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து ஒண்ணு ஒண்ணா வந்து செய்வேன். ஒரு சில டைம் தேங்காய்லாம் உடைக்காமலே தேங்காய் ஒரு பக்கம் இருந்துட்டே இருக்கும். அந்த மாரிலாம் இருக்குன்றதுக்காகவே நான் பக்கத்துல எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட்டு செல்ஃப்ல இருக்க சாமி ஃபோட்டோக்குலாம் பூ வச்சுட்டேன். ஏன்னா வந்து கீழ வந்து மணப்பலகை போட்டு பெருமாள் ஃபோட்டோ வச்ச பிறகு அங்க எதுவும் நம்ம வைக்க முடியாது, எடுக்க முடியாதுன்றதால முன்னாடியே வந்து பூ வச்சு அங்க ரெடி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கீழ மணப்பலகை போட்டு பெருமாள் ஃபோட்டோ வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு போன டைம்லாம் வந்து இந்த செவுத்துல மாட்டியிருக்கு இல்லையா? 5 ஃபோட்டோ இருக்கு இல்லையா? அதுல பெருமாள் இருப்பாங்க. அவருக்கு தான் துளசி மாலை போட்டு பூஜை பண்ணியிருந்தோம். இந்த டைம் வந்து திருப்பதி போயிருக்கிறப்ப இவர பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருந்தோம். நெறைய கடைகள்ல பார்த்து எனக்கு இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து நீ கிட்ட போய் பார்த்தா, அழகா கண்ணு திறந்துக்கிட்டு அப்படியே கீழ பார்க்குற மாரியே இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன ஒரு குறைனா வந்து தாயார் வந்து பச்சை கலர் புடவை, அந்த ரெட் கலர் ஜாக்கெட்ல இருந்தா கரெக்ட்டா இருந்திருக்கும். இதுல வந்து ரெட் கலர் சாரீல தான் இருப்பாங்க. அது ஒண்ணு தான். மத்தபடி இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பார்க்கறதுக்கே அவ்ளோ அழகா இருப்பாங்க. இந்த டைம் அவங்கள வச்சு பூஜை பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மனசுக்கு நிறைவாவும் இருந்ததுன்னு சொல்லலாம். அழகா இந்த பெரிய ஃபோட்டோன்றதுனால நேத்தே வந்து நல்லா துளசி மாலைய நல்லா மாலை மாரி அழகா வந்து கட்டிட்டு, அதுக்கப்புறம் இந்த ஆணி இல்லாம இருந்தது. அந்த எது வச்சாலுமே வந்து நம்ம போடவே முடியாது, வைக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் ஆணி அடிக்க சொல்லி இந்த 2 சைட்லயும் வந்து ஆணி அடிச்சா தானே மாட்ட முடியும். எதுவா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிக்க சொல்லி, அதுக்கப்புறம் தான் துளசி மாலை போட்டுட்டு, வெள்ளத்தாமரை இன்னைக்கு வந்து இந்த 3வது சனிக்கிழமை வெள்ளத்தாமரால அவர் வந்து அலங்காரம் பண்றதா இருக்கட்டும், அர்ச்சனை பண்றதா இருக்கட்டும், ரொம்ப விசேஷன்றதுனால வெள்ளை தாமரை வந்து நேத்தே போய் பறிச்சுட்டு வந்துட்டேன். பிங்க் கலர் தாமரை கூட பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஆனா வெள்ளை தாமரை வந்து அதிகமா வந்து கிடைக்காது. என்னோட நல்ல நேரம் ஏரியில போய் பறிச்சுட்டு வந்து முன்னாடி நாளே வச்சிருந்தேன். இன்னும் நெறைய வந்து பறிச்சுட்டு வந்து அர்ச்சனை பண்ணணும்னு நெனச்சிருந்தேன். முடிஞ்ச வரைக்கும் பறிச்சுட்டு வந்தாச்சு.
அலங்காரமும் பண்ணிட்டு அர்ச்சனை பண்றதுக்கும் வெள்ளை தாமரையால அர்ச்சனை வந்து பண்ணியிருந்தேன். அழகா அவரை வந்து அலங்காரம் பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு பூ வைக்க முடியுமோ அதெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு 2 பக்கமும் வந்து குத்து விளக்கு வந்து எடுத்து வச்சிருந்தேன். நம்ம எந்த பூஜை பண்ணாலுமே வந்து குத்து விளக்கு எடுத்து வச்சு நம்ம பூஜை பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால குத்து விளக்கு எடுத்து வச்சுட்டு 2 மாவிளக்கு வந்து போட்டிருந்தேன். ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து தெரியாம இருக்கலாம். மாவிளக்கு எதுக்கு 2 வந்து போடுறாங்க. நானுமே வந்து ஒரு விளக்கு தான் போடுவேன். எனக்கு வந்து தெரியாது. அதுக்கப்புறம் எதிர் வீட்டாண்டி தான் சொல்லியிருந்தாங்க. ஒரு மாவிளக்கு எப்பவுமே வந்து போடக்கூடாது. ஆண் 1 பெண் 1ன்னு சொல்லுவாங்க. 2ஆ போட்டா தான் ஜோடி மாரி 2 தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. அதுக்கப்புறம் வந்து 2 போட ஆரம்பிச்சேங்க. எல்லாமே ரெடி பண்ணிட்டு அழகா வந்து விளக்கேத்திட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் வந்து எடுத்து வச்சிருந்தேன். ஒரு சொம்புல வந்து அந்த போய் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா யாசகம், அதுல வந்து வீட்ல சமைக்கிற அரிசி வந்து கொஞ்சமா எடுத்து வச்சுட்டேன். அந்த சொம்பு வந்து அப்படியே காலியா வைக்கக்கூடாதுன்றத கொஞ்சம் அரிசி, அதுக்கப்புறம் நெல்லிக்கனி, அந்த பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, பெருமாள் வந்து அதுல இருக்கிறதா ஒரு ஐதீகம். அதையுமே வச்சிருக்கேன். முக்கியமா வந்து பானகம் வந்து ரெடி பண்ணி வைக்கிறது. நம்ம எதையுமே வந்து பிரசாதம் செய்ய முடியலனாலும் பானகம் 1 இருந்தா போதும். அந்த பூஜை வந்து நிவர்த்தி ஆயிடும்னு சொல்லுவாங்க. நான் பானகம், துளசி தீர்த்தம் வந்து பஞ்சபாத்திரத்துல வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், ஏலக்காய் இதெல்லாம் வந்து வச்சிருக்கேன். பெருமாள் நெத்தியிலுமே வந்து பச்சை கற்பூரம் வந்து வச்சிருக்கேன். அவருக்கு வந்து பச்சை கற்பூரம்ன்றது ரொம்ப விசேஷன்றதுனால அதையுமே எடுத்து வச்சிருக்கேன். காமாட்சி அம்மன் விளக்கு, வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் இதெல்லாம் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு இலையில வந்து தலைக்கு எங்க வீட்ல வந்து எப்படி போடுவோமோ அந்த மாதிரி வந்து போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து பெருமாள் முகம்லாம் வந்து போடுவாங்க. எனக்கும் அந்த மாதிரி போடுற ஆசை இருக்கு. இருந்தாலும் நம்ம வீட்ல எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி வந்து செய்யலாம் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி வந்து செஞ்சுட்டேன். தயிர் அந்த இப்போ யாசகம் வாங்கிட்டு வந்த அந்த சாதம் இருக்கு இல்லையா, அதை நல்லா தயிர் சாதம் மாதிரி நல்லா பொங்கிட்டு அது நடுவுல வந்து தயிர் ஊத்தி சுத்தியுமே வந்து ஒரு வாழைப்பழத்தை நல்லா பிசைஞ்சு விட்டு கொஞ்சமா வந்து வெல்லம் வச்சுருவோம். இந்த மாதிரி தான் எங்க மாமியார் வீட்ல வந்து போடுறது. எங்க அம்மா வீட்லயுமே வந்து இந்த மாதிரி தான் வந்து போடுவாங்க. சரி, அந்த மாதிரியே வந்து போட்டு ஒரு இலையில அது மட்டும் தான் இருக்கணும். அப்புறம் வடை, அவருக்கு வந்து வடையில வந்து வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்க்கக்கூடாதுன்றதால வெறும் லைட்டா வந்து மிளகு மட்டும் சேர்த்து தான் வடை வந்து செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் 2 இலையில மட்டும் சாதம், சாம்பார், பாயாசம் இது மட்டும் தான் வச்சிருந்தேன். ஒரு சிலருக்கு வந்து இந்த புரட்டாசி மாசத்துல தலையிடுற பழக்கம் இல்ல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பெருமாளுக்கு வந்து புரட்டாசி மாசம்ன்றது ரொம்ப உரிய மாசம். இந்த மாசத்துல தான் பெருமாள் வந்து அந்த அவதாரம் எடுத்தாரு இல்லையா? இந்த மாசத்துல தான் அவதாரம் எடுத்தாரு. அந்த புரட்டாசி மாசத்துல தளிகை போடுறதால நம்ம வீட்ல வந்து அஷ்டலட்சுமிகளும் நிறைஞ்சிருப்பாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்கு. அதனால தான் நிறைய பேர் வந்து தளிகை போடாம அதிகமா இருக்க மாட்டாங்க. எங்கேயோ ஒரு சிலர் தான் வந்து பழக்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. பெருமாளுக்காக நம்ம வந்து செய்யறது. பழக்கம் இருந்தா தான் செய்யணும்லாம் கிடையாது. இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த புரட்டாசி மாசத்துல அவரை நினைச்சு நம்மள என்ன கேட்டாலுமே அவர் வந்து தரக்கூடியது. நம்ம தலைக்கு போட்டு நம்ம என்ன நினைச்சு நம்ம கேட்கிறோமோ அதை கண்டிப்பா வந்து கட்டாயம் வந்து தருவாரு. மகாலட்சுமி தாயார் எங்க இருக்காங்களோ அங்கதான் வந்து ஓடி ஓடி வந்துருவாரு. பெருமாளும் வந்துருவாரு. அந்த மாதிரி பெருமாள் எங்க இருக்காரோ அங்கதான் மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க இல்லையா. அதனால வந்து தலைக்கு போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த புரட்டாசி மாசத்துல. கோவிந்தா 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 இன்னைக்கு நம்ம பூஜை பண்றப்ப கோவிந்தான்னு சொல்ற நாமம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். பெருமாளே வந்து ஓடி ஓடி வருவாருன்னு வந்து சொல்லுவாங்க. இந்த கோவிந்தா சொல்றதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய விசேஷம் இருக்கு. கோவிந்தா கோவிந்தான்னு ஒரே டைம் சொல்லாம கோவிந்தா 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 இந்த மாதிரி வந்து சொல்லணும்னு ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு. கோவிந்தா கோஷத்தோட நல்லா சிறப்பா வந்து பூஜை பண்ணி முடிச்சிட்டோம். இன்னொரு கோவிந்தாவுக்கு இன்னொரு பொருளும் இருக்கு. நம்ம வந்து காசு வந்து கொடுத்த காசை திருப்பி கொடுக்கலன்னா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, நம்ம அதான் பொருள் வந்து நினைச்சிட்டு இருக்கோம். இதுக்கு இன்னொரு பொருளும் இருக்கு. கோன்றது பசு, இந்தானா வாங்கிக்கோன்னு அர்த்தம். ஒரு டைம் நம்ம கோவிந்தா கோவிந்தான்னு சொல்றப்ப ஒரு பசுவை வந்து தானமா கொடுக்குற புண்ணியம் வந்து கிடைக்குன்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது ஒரு டைம் நம்ம கோவிந்தா கோவிந்தான்னு சொல்றப்ப ஒரு பசுவை வந்து தானமா கொடுத்த புண்ணியம் வந்து நமக்கு கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அதனால கோவிந்தான்னு நிறைய வாட்டி சொல்றதுல நம்ம இவ்வளவு புண்ணியம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பூஜையை முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம விரதம் இருக்கிறோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து துளசி தீர்த்தம் தான் வந்து கொடுக்கணும். நான்லாம் வந்து துளசி தீர்த்தம் வந்து நிறைய வாங்கி வாங்கி குடிப்பேன் சின்ன வயசுல இருக்கப்ப. அந்த மாதிரி எல்லாருக்கும் துளசி தீர்த்தம் வந்து கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் சாப்பிட்றதுக்கு டைம் ஆகட்டும். நான் ஃபர்ஸ்டே வந்து 108 போற்றிகள் சொல்லி அர்ச்சனை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி, படைச்சிட்டு டைம் ஆகுது, டைம் வந்து போயிட போகுதுன்றதுனால பூஜை பண்ணி முடிச்சு
முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சாப்பிடலாம் இல்லை, உடனே உட்காந்து அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து 108 போற்றிகளை வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிட இருந்தோம். இந்த 108 போற்றிகள் வந்து எங்கேருந்து படிச்சீங்கன்னு சொல்லிட்டு மைதிலி சிஸ்டர் வந்து போன இதுலேயே வந்து கேட்டிருந்தாங்க. நான் வந்து கூகுளில் போய் எல்லா போற்றிகளுமே வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணாலே கிடைக்கும். அந்த மாதிரி பெருமாளோட 108 போற்றிகள்னு சர்ச் பண்ணாலே வரும். அதை பார்த்து நம்ம 108 போற்றிகள் சொன்னாலே போதும். இந்த 3வது சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரத்தோட சேர்ந்து வரதுனால ரொம்ப ரொம்ப விசேஷம். அது இல்லாம கிருத்திகை திதியும் வந்து சேர்ந்து வருது. மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப உரிதான நாள்னு சொல்லலாம். அதனால ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி பூஜை பண்றதுமே ரொம்ப நல்லதுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால இப்போ வந்து பெருமாளுக்கு மொத்தம் வந்து 108 போற்றிகள் வந்து சொல்லிட்டு ஈவினிங் வந்து சரி 6 மணிக்கு மேலே மகாலட்சுமி தாயாருக்கு வந்து காயினால் அர்ச்சனை பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தேன். பெருமாளுக்கு வந்து துளசியாலையும் வெள்ளை தாமரை அதுக்கப்புறம் பூவால வந்து அர்ச்சனை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஈவினிங் தான் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு வந்து அப்படியே எதுவுமே வந்து எடுக்கல. அந்த வெத்தலை பாக்கு வாழைப்பழத்தில் ஓரமாக எடுத்து வச்சுட்டு நெல்லிக்காய் மட்டும் பூஜை பண்ணுறதுக்கு பெருமாளுக்கு வச்ச நெல்லிக்காய் இருந்தது. அதுக்கப்புறம் தனியாக வேறு நெல்லிக்காய் வந்து எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து பிள்ளையார் எடுத்து வச்சுருந்தேன். குலதெய்வ சொம்பு வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு வந்து காயினெல்லாம் வந்து அர்ச்சனை பண்ணியிருந்தேன். ஃபோட்டோவுமே அஷ்டலட்சுமி ஃபோட்டோ வந்து எடுத்து வைக்கலான்னு பார்த்துருந்தேன். எனக்கு வந்து இடம் வந்து சங்கட்டமாக இருந்தது. அது இல்லாமல் பெருமாளோட தாயார் வந்து சேர்ந்த மாதிரி தானே இருந்தாங்க அந்த ஃபோட்டோவிலே அப்படின்றதால அப்படியே வந்து மகாலட்சுமி தாயார் பூஜை வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் தீபாராதெல்லாம் காமிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு. துளசி அதுக்கப்புறம் தாயாருக்கு வந்து வெள்ளத்தாமரை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். 2வது சனிக்கிழமை என்னால் வந்து பூஜை பண்ண முடியல. முதல் சனிக்கிழமை வந்து பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு கோயிலுக்கு போகலான்னு பார்த்தா மழை வந்து என்னால் போக முடியல. 2வது சனிக்கிழமை பீரியட்ஸ் ஆகிட்டு அதனால் வந்து 3வது சனிக்கிழமை இந்த டைம் கண்டிப்பாக வந்து போயிடணும். மழை வர மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து கோயிலுக்கு போயிடலான்னு போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு 3வது சனிக்கிழமை. இந்த மாதம் வந்து புரட்டாசி மாதத்தில் சிவன் கோயிலுக்கே வந்து என்னால் போக முடியல. இந்த டைம் ஈவினிங் டைமில் மழை வந்துட்டனாலே அதனால் இன்னைக்கு 3வது சனிக்கிழமை போய் சிவபெருமானை போய் தரிசனம் பண்ணிட்டு சனி பகவானே போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டு போயிட்டு போய் ஃபர்ஸ்ட்டு சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சனி பகவான் வந்து போயிருந்தோம். இந்த புரட்டாசி மாதத்தில் சனி பகவானை வழிபடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து சனி தோஷத்துலேருந்து போய் வழிபட்டால் அதுலேருந்து நம்ம விடுபடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் புரட்டாசி மாதம் சனி பகவானுமே தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அங்கே போய் அவரை தரிசனம் பண்ணிட்டு அங்கே பிரசாதம் கொடுத்தாங்க. அன்னைக்கு நவராத்திரி கொலு வேற இருந்தது. அம்பாலை வந்து அப்போ தான் அலங்காரம் பண்ணி தீபாராதனை காமிச்சிருந்தாங்க. அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெருமாள் கோயிலுக்கு வந்திருந்தோம். எப்பவுமே வந்து பக்கத்துலேயே இருக்கும், சீக்கிரமாக வந்து போயிடுவோம். நிறையா கூட்டம் இருக்கும். இந்த டைம் வந்து நாங்கள் அங்கே போயிட்டு வர்றதுக்கு டைம் ஒரு 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சா. அந்த பெருமாள் முகம்லாம் போட்டு தலைகை மாதிரி போட்டிருப்பாங்க, அது எல்லாமே காலி. எங்களுக்கு இப்படிதான் 3வது வர சனிக்கிழமை இப்படிதான் போச்சு. இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்பதான் என்ன சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.